இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தின் 6வது நோன்பை அல்லாஹு தாலாவுக்காக நோற்று அவனுக்காகவே திறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மகத்துவமிக்க இந்த மாதத்தில் எங்களது பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நாங்கள் அழகான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு படிப்பினை மிக்க மாதம். இந்த படிப்பினை மிக்க மாதத்தில் கற்று நாங்கள் ஏனைய மாதங்களிலும் சிறந்த ஒழுக்கமிக்க பண்புள்ள மனிதர்களாக மாற வேண்டும். நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷங்கள் இருப்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஒன்று, மறுமையில் இந்த நோன்பாளி அல்லாஹு தாலாவை பார்க்கின்ற நேரம். 2வது, நோன்பு திறக்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இன்றைய தினமும் காத்திரமான தலைப்புகள் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். அதற்காக இன்றைய தினமும் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய ஊடக இணைப்பாளர் மௌலவி ஷேக் ஃபரஹத் ஹஷீம் ஹக்கானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இன்றைய தினமும் நாங்கள் மிக முக்கியமான தலைப்புகள் பேசப் போகின்றோம். இந்த தலைப்பானது எல்லா காலத்துக்கும் மிக முக்கியமான தலைப்பு. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள். எனவே இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை பருவத்தை பற்றி எவ்வாறு சொல்கிறது என்ற தலைப்புகள் தான் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். ஷேக் அவர்களே, மிக முக்கியமான தலைப்பு. நிறைய வாலிபர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாம் வாலிபர்கள் பற்றி என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரமலானுடைய மாதம் எம்மே 6 நாட்களை கடந்த நிலைமையில் உங்களுடன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இன்றைய நாள் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரை காலத்துக்கு பொருத்தமான, மிகவும் நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு தலைப்பினூடாக சந்தித்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய வாலிபர்களை பற்றி நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். அவர்கள்தான் நாளை எங்களுடைய சமூகத்தின் தலைவர்கள். நிச்சயமாக இன்றைய தலைவர்கள் என்ற ஒரு நாள் வாலிபர்களாக இருந்திருப்பார்கள். அதே போன்று இன்று இருக்கின்ற வாலிபர்கள் நிச்சயமாக நாளைய தலைவர்களாக வர இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு வாலிபர்களை பற்றி பேசுவதில் பெருமைப்படுகிறேன். இஸ்லாம் வாலிபத்தை பற்றி எவ்வாறு பேசியிருக்கிறது, வாலிபர்களை பற்றி எவ்வாறு பேசியிருக்கு, இரண்டையும் வேறு விதமாக இந்த இடத்தில் உற்று நோக்கலாம் நினைக்கிறேன். இஸ்லாம் வாலிபர்களையும் பற்றி பேசியிருக்கிறது, வாலிபத்தையும் பற்றி பேசியிருக்கிறது. உண்மையிலே உலகத்துடைய மனிதனுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த வாலிப பருவத்தில் ஆணும் அடங்குவார்கள், பெண் நிச்சயமாக இந்த இடத்துல வாலிபர்கள், இளம் யுவதிகள், இளைஞர்கள், யுவதிகள் 2 பேரையும் சேர்த்து வாலிபர் என்று நாங்கள் பயன்படுத்துவோம். உண்மையிலே 2 பேரும் இந்த இடத்திலே நிச்சயமாக நாங்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். இவர்கள்தான் நாளைய எங்களுடைய தலைவர்கள், தலைவிகள். நான் அதனை இருசாராருக்குமாக பேசுகின்றேன். நிச்சயமாக உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது மிகச் சுருக்கமாக 3 கட்டங்களை நமக்கு வகுக்கலாம். ஒன்று, இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை. 2வது இந்த உலகத்துடைய வாழ்க்கை. 3வது மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையிலும் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு காலப்பருவமாக உலகத்துடைய பருவத்தை அனைவருக்கும் குறிப்பிடுறார். ஒரு 60 70 இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற இந்த காலத்திலே மனிதனுக்கு மிக பொறுமதியான காலம்தான் இந்த வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா சூரா ரூம்லே 54வது வசனத்திலே சொல்லும் போது சொல்கிறான், 2 பலவீனங்களுக்கு மத்தியில் ஒரு பலமான கூவத்தான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன். அதாவது சிறுபிராயம் என்கின்ற பலம் இல்லாத ஒரு வயது, அதே போன்று முதியவர் என்று சொல்கின்ற வயோதிபம் என்கின்ற ஒரு பலம் இல்லாத வாழ்க்கை. 2 பலமில்லாத வாழ்க்கைக்கு மத்தியில் பலமான வாலிப பருவத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதாக வாலிபத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. இன்னொரு கட்ட நாங்கள் மேலே சென்று வாலிபர்களை பற்றி என்ன இஸ்லாம் பேசுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு ஒரு சுபச்செய்தி சொன்னார்கள். நாளை கியாமத்து நாளிலே அந்த வெயிலிலே, கடும் கஷ்டத்திலே மக்கள் இருக்கின்ற நேரத்திலே, நிழலில்லாத அந்த இடத்தில்
7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பதாக சொன்னார்கள். அதிலே ஒருவரை பற்றி கூடும்போது சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய இபாதத்துடன் மார்க்க வழிகாட்டல்களை பேணி அழகிய முறையிலே ஒரு நட்பிரஜையாக வாழ்கின்ற ஒரு வாலிபனுக்கும் அந்த இடத்திலே நிழல் கிடைக்கும் என்றார்கள். அப்படி என்றால் வாலிபத்தை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது, வாலிபனுடைய வெகுமதியை பற்றி பேசியிருக்கிறது, வாலிபத்தின் பெருமதியை பேசியிருக்கிறது, வாலிபர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பேசியிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அன்பான நேர்களே, இஸ்லாம் வாலிபத்தை வரவேற்றிருக்கிறது, வாலிபத்தை மதித்திருக்கிறது, வாலிபத்தை ஒழுங்கான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என வழிகாட்டியிருக்கிறது. உண்மையிலே ஷேக் அவர்களே, இந்த வாலிப பருவம் எதையும் செய்ய தூண்டும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் எதை எண்ணுகின்றார்களோ அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதில் நன்மை எது தீமை என்று கூட அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த வாலிபர்களை பற்றி பேசிய இஸ்லாம் வாலிபர்களுக்கு எவ்வாறான முன்மாதிரிகளை காட்டுகின்றது? நிச்சயமாக ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கின்றீர்கள். வாலிப பருவம் என்பது வெளியிலே சொல்வார்கள் இரத்தம் கொதிக்கின்ற வயது. உண்மையிலே வாலிபர்கள் அவர்கள் துணிந்து விடுவார்கள். இன்று பார்க்கின்றோம், அண்மையில் பல நாட்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே இடம்பெற்ற அசம்பாவிதங்கள், இதுகளின் போது வாலிபர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றார்கள். வாலிபர்கள் மார்க்கத்தின் பேரில் தூண்டிவிடப்படுகின்றார்கள். வாலிபர்கள் ஏதாவது ஆசைப்படுத்தப்படுகின்றார்கள். ஏனென்றால் வாலிபர்கள் அவ்வாறு தான் அவர்களுடைய இரத்தம் துடிக்கின்ற வயதிலே இருக்கின்றார்கள். எனவே இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்டுவது உலமாக்களின் கடமையாக இருக்கிறது. ஊர்களில் இருக்கக்கூடிய ஊர் தலைமைகளின் கடமையாக இருக்கிறது, அரசியல் தலைமைகளின் கடமையாக இருக்கிறது. இவை அனைத்துக்கும் மேலால் பெற்றோர்களின் பாரிய கடமை இருக்கிறது. என்னுடைய இளைஞன் வீட்டில் இருக்கிறானா, ஒரு யுவதி வீட்டில் இருக்கிறாளா, இவளுக்கு என்ன முறையிலான வழிகாட்டல் நான் வழங்க வேண்டும் என்று எம்மிடம் இருக்கின்ற பொறுப்பை பற்றி நிச்சயம் நாளை கியாமத்தினாலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அதிலே எங்களுடைய வாலிபர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட தவறுகின்ற நேரத்திலே இதற்காக நிச்சயம் விசாரிக்கப்படுவோம் என்பதை ஒவ்வொரு நேர்களும் தங்களுடைய மனதில் ஆழமாக இந்த 6வது நோன்பிலே நோன்பு திறக்கின்ற நேரத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஹஜ்ரத் அவர்கள் கேட்டதை போன்று நான் எவ்வாறான முன்மாதிரிகளை எங்களுடைய வாலிபர் எடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த இடத்தில் பதில் சொல்ல முடியாது. காரணம், எங்களுடைய வாலிபர்கள் இன்று முன்மாதிரியே இல்லாத ஒரு சமூகம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்மாதிரியை கற்றுத்தந்த மார்க்கம், முன்மாதிரிகளை அடுக்கி வைத்து எமக்கு இவ்வாறு வாழச் சொன்ன மார்க்கம், முன்மாதிரி மிக்க சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய மார்க்கம், இதனை விட்டுவிட்டு எங்கெங்கோ முன்மாதிரிகளை தேடுகின்றார்கள். எனவே நாங்கள் முன்மாதிரி என்கின்ற பொழுது உலகத்துக்கு சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்கள் எமக்கு வழிகாட்டியாக இருந்தால் அவர்களை முன்னுதாரணமாக எடுக்கலாம். இஸ்லாமிய பார்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஆன்மீக ரீதியிலே சின்ன சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அம்ர் சலமா ரலியல்லாஹு தஆலா வெறும் 7 வயது. ஆனால் பெரும் சஹாபாக்கள் இருக்கின்ற நேரத்திலே தொழுகைக்காக முற்படுத்தப்படுகின்றார்கள். ஆன்மீக ரீதியில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது, வீரத்திலே முன்மாதிரி இருக்கிறது, கல்வியிலே முன்மாதிரி இருக்கிறது. இளம் யுவதிகளுக்கு ஒரு முன்மாதிரியை இந்த இடத்திலே சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உங்களுடைய கல்விக்கு முன்மாதிரி. நீங்கள் கற்க வேண்டும், ஒழுங்கான முறையில் கற்க வேண்டும். சமூகத்துக்கு யுவதிகள் கல்விமான்கள் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இளம் வாலிபர்களும் தேவை, யுவதிகளும் தேவை. எனவே யுவதிகள் கற்பதற்கான சிறந்த ஒரு வழிகாட்டலாக ஒரு முன்மாதிரியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளலாம். பெண்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள், அந்த அளவு கற்றிருந்தார்கள். சொல்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிற நாடுகளிலிருந்து மக்கள் வந்து என்னிடம் அன்பு நபியிடம் கேட்கின்ற விடயங்களை நான் வைத்து என்னுடைய காதுக்கு விளங்குகின்ற அந்த சப்தத்தினால் நான் படித்துக் கொள்வேன் என்கின்றார்கள். படிப்பிலே ஆர்வம் இருந்திருக்கின்றார்கள். எனவே அன்பான நேர்களாக இருக்கின்ற யுவதிகளை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்துக்கு படித்த பெண்மணிகள் தேவை, சமூகத்துக்கு படித்த ஆண்கள் தேவை, மார்க்கத்துடனான படிப்பு இருக்க வேண்டும். எனவே இவ்வாறான முன்மாதிரிகளை எடுங்கள். சஹாபாக்கள் இருந்து முன்மாதிரி எடுங்கள். வீட்டிலே தன்னுடைய தாய்க்கு ஹிதுமத் செய்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். ஒரு தோழர் இருக்கின்றார், அன்பு நபி ஸல்லல்லாஹு அன்ஹு அவர்களை காண்பதற்காக வருகின்ற சந்தர்ப்பத்தில் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடியவர், அவரால் வந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வீட்டிலே பெற்றோருக்கு கடமை செய்ய வேண்டும், பெற்றோருடைய வேலைகளை பார்க்க வேண்டும், அதனால் வர முடியவில்லை. அவர் வந்து அன்பு நபியை பார்த்திருந்தார் என்றால் ஒரு சஹாபியாக மாறியிருப்பார். அதனை தியாகம் செய்து தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்கின்றார்கள். இவரை இளம் யுவதிகள் வாலிபர்கள் இவரை முன்னுதாரணமாக எடுங்கள். தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஹிதும செய்வதற்கு, பெற்ற பணிவிடை செய்வதற்கு இவரை முன்மாதிரி அடுங்கள். கல்விக்கு அன்னை ஆயிஷாவை முன்மாதிரி அடுங்கள். இஸ்லாமுடைய மார்க்க விடயங்களுக்கு நான் மேற்குறிப்பிட்ட சஹாபியை முன்மாதிரி அடுங்கள். நிர்வாகத்துறைக்கு சஹாபாக்களிலே
ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகின்ற நேரத்திலே 18 வயது சிறுவனை தளபதியாக்குகின்றார்கள். இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இலங்கை நாடு மிகவும் அழகான ஒரு நாடு, இது எமக்கான ஒரு நாடு, நாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த நாடு, இதனை எங்களுடைய யுவதிகள் எம்முடைய இளம் வாலிபர்கள் பாதுகாக்க முன்வர வேண்டும். இந்த நாட்டின் கல்வியிலே முன்னிறுத்த வேண்டும். இந்த நாட்டை உலகறிய செய்ய வேண்டும். விளையாட்டுத் துறைகளிலே வாலிபர்களாகிய நாங்கள் முன்வர வேண்டும். விளையாட்டுத் துறையிலே ஒலிம்பிக் அல்ல, அதற்கு மேல் எதுவாக இருந்தாலும் இலங்கையை முன்னிறுத்த வேண்டும். இலங்கைக்கு நாங்கள் தங்கப்பதக்கங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், பெருமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கையுடைய தேசிய கீதத்தை உலகளாவிய ரீதியில் ஒலிக்க செய்ய வேண்டும், அது ஒளிபரப்பப்பட வேண்டும். இலங்கையுடைய தேசிய கொடியை தன்னுடைய மேலிலே சுமந்து கொண்டு முழு உலக நாடுகளுக்கும் போக வேண்டும். இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய வாலிப யுவதிகள் இளைஞர்களுக்காக நாங்கள் சொல்கின்ற வழிகாட்டல்கள். எனவே மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் முன்மாதிரிகளை பெறுவோம், நாட்டை கட்டியெழுப்ப முன்வாருங்கள் என்பதாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். அந்த வாலிப பருவத்தை பற்றி இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது. வாலிப பருவத்தை நல்ல ஒரு பருவமாகவும் வெற்றி மிக்க சாதனை மிக்க அழகான பருவமாகவும் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரியை கூட இஸ்லாம் எவ்வாறு காட்டுகின்றது என்பதை எங்களது ஷேக் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஷேக் அவர்களை இன்றைய நவீன யுகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல தொழில்நுட்ப ரீதியான விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வாலிபர்கள் இன்றைய நிலையில் எவ்வாறு இருக்கிறார்கள்? உண்மையிலே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றார். இதனைத்தான் சுருக்கமாக பதில் சொல்லலாம். உண்மையிலே நான் இஸ்லாத்தையும் நடைமுறையையும் ஒப்பிட்டு இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமிய வழிகாட்டல்களுடன் எங்களுடைய தேவைகளையும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலே ஒரு சொல்லில் சொல்வதாக இருந்தால் மிகவும் கவலைக்கிடமான வழிகாட்டல் அற்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த எங்களால் முடியாது, யாராவது கட்டுப்படுத்த முன்வாருங்கள் என்று இருக்கின்றார்கள். இல்லை, எங்களுடைய வாலிபர்கள் நிச்சயமாக ஒழுங்கான முறையிலே வழிகாட்டுவோமாக இருந்தால் இவர்கள் இந்த நாட்டின் தலைவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே எங்களுடைய வாலிபர்களை அழகிய முறையில் வழிகாட்டுவோமானால் நிச்சயமாக இந்த வாலிபர்கள் ஒரு சிறந்த இடத்தை அடைவார்கள். ஆனால் இன்றைய நிலைமையை நான் 4 கட்டமாக இதனை பிரித்து பேசுவது சிறந்த நினைக்கிறேன். நிலைமை ஆன்மீக ரீதியில் எங்களுடைய வாலிபர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், கல்வி ரீதியில் எங்களுடைய வாலிபர் எவ்வாறு இருக்கின்றார்கள், சுகாதார ரீதியில் எங்களுடைய வாலிபர் எவ்வாறு இருக்கின்றார்கள், பண்பாட்டு ரீதியில் எங்களுடைய வாலிபர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள். இந்த நாளையும் சுருக்கமாக சொல்கிறேன், மிக விரிவான ஒரு தலைப்பு, நாங்கள் குறுகிய நேரத்துக்குள் பேசுவோம். நிச்சயமாக எங்களுடைய ஆன்மீக ரீதியை பார்க்கின்ற நேரத்திலே ரமலானுடைய காலம் வந்தும் எங்களுடைய வாலிபர்கள் பள்ளிக்கு வராத எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ரமலானுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக புனிதமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் பள்ளிக்கு வராத வாலிபர்கள் இருக்கின்றார்கள், குர்ஆனை ஓதாத வாலிபர்கள் இருக்கின்றார்கள், எனவே ஜிக்ர் செய்யாத வாலிபர்கள் இருக்கின்றார்கள். சில பகுதிகளிலே நோன்பை பிடிக்காத வாலிபர்களும் இருக்கின்ற கவலையான செய்தி நமக்கு வருகின்றது. எனவே நாங்கள் ஆன்மீக ரீதியிலே பின்தங்கி நிற்கின்றோம். இதற்கு நாங்கள் ஆன்மீக ரீதியில் எங்களுடைய வாலிபர்களை வலுவூட்ட வேண்டும். இரண்டாவது, பண்பாட்டு ரீதியான வாலிபர் நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமார் 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, மரியாதை என்பது தலைக்கு மேல் இருந்தது. இந்த நாட்டிலே ஒரு ஆசிரியர் வாகனத்திலே செல்கின்ற பொழுது துவிச்சக்கர வண்டியிலே மாணவன் செல்கின்றான் என்றால் நின்று இறங்கி மரியாதை கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. உண்மையிலே கால மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த காலத்திலே ஆசிரியர் ஒரு வாகனத்திலே போகின்ற பொழுது மாணவன் துவிச்சக்கர வண்டியில் போனான். இன்று மாணவனும் ஆசிரியரும் சமாதான ஒரே வாகனத்தில் போகின்ற நிலைமை மாறி இருக்கிறது. அது காலத்தின் கோலம், அதை எம்மால் எதுவும் செல்ல முடியாது. ஆனாலும் ஒரு பண்பாடு இருந்தது. ஒரு ஆசிரியன் முன் செல்கின்ற நேரத்திலே பின்னால் நடந்து செல்கின்ற ஒரு பண்பாடு இருந்தது. எனவே பண்பாடு அற்றவர்களாக மாறிவிட்டார் என்று சொல்லவில்லை, மாற்றமாக காலத்தின் மாற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே பண்பாடுகளை சீராக்க வேண்டியிருக்கிறது. சுகாதார ரீதியிலே மிக முக்கியமாக பேச வேண்டியது மாணவர்கள் புகை பழக்கங்களுக்கு, மது, இது போன்று போதைக்கு அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். எனவே இவர்களுடைய சுகாதாரம் வீணாக தொலைந்து கொண்டிருக்கிறது. நல்லாக இருந்த எங்களுடைய வாலிபர்கள் உடம்புகள், அவருடைய தோற்றங்கள் அவர்கள் அனைத்தும் ஒரு மாற்று விதமான ஒரு வயோதிப தோற்றத்தை கொண்டு வந்து நிற்கிறது. ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய வாலிப பருவம் முதுமை அடைந்து நிச்சயமாக அல் குர்ஆன் கூறுகின்ற சக்தி மிக்க பருவம் ஒரு பலவீனமான பருவத்தில் இருக்கிறது. எனவே சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்காக எங்களுடைய வாலிபர்களை நாங்கள் அன்பாக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய போதை வஸ்துக்களை அடிபணிந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த எத்தனை இடங்கள் உங்களுக்கு புனர்வாழ்வு தருவதற்காக காத்திருக்கிறது. அந்த இடங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்பது சாதிக்க வேண்டிய வாழ்க்கை. இலங்கையரான இந்த வாலிபர்கள் நிச்சயமாக இந்த இலங்கை பூமியிலே பிறந்த ஒவ்வொரு வாலிபனும் சாதிக்கும் தன்மை கொண்டு பிறந்திருக்கிறான். எனவே அவன் இலங்கையை முன்னிறுத்தி சாதிக்க வேண்டும். எனவே உங்களுடைய சுகாதாரத்தை வீணாக நீங்கள் இல்லாமலாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். 4வது ஒரு விடயம்தான்
கல்வியில் எங்களுடைய வாலிபர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள். குறைகள் கூறுவதல்ல, நாங்கள் ஒன்றுபட வேண்டும், சமூக தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும், உலமாக்கள் ஒன்றுபட வேண்டும், கல்விமான்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு எங்களுடைய வாலிபர்களின் கல்வியின் தரத்தை கூட்டுவதற்கான முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய வாலிபர்கள், யுவதிகள், இளைஞர்கள் இருவருமாக நாங்கள் கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற அந்த துடிப்புடன் இருக்க வேண்டும். புனித மிகுந்த ரமலானிலே தான் சாதிக்கின்ற ஒரு கல்விமானாக மாற வேண்டும் என ஒவ்வொரு யுவாதிகளும் பிரார்த்தியுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சிறந்த கல்வியை தர வேண்டும். நிச்சயமாக சிறந்த இளைஞர்கள், யுவதிகளாக இலங்கையில் நீங்கள் திகழ வேண்டும் என பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். நிச்சயமாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் இஸ்லாத்தின் நிழலில் வாலிபர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஆரோக்கியமான ஒரு வாலிப பருவத்தை கட்டி எழுப்புவதற்கு அல் குர்ஆன், அல் ஹதீஸ் மிக தெளிவாக முன்மாதிரியாக பல விடயங்களை எமக்காக சொல்லியிருக்கிறது. அவற்றையெல்லாம் பின்பற்றி ஆரோக்கியமான ஒரு நல்ல வாலிப பருவத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த அருமையான பொழுதில் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நிலையக்கலையகம் வந்து எங்களுக்காக இஸ்லாத்தின் நிழலில் வாலிபர்கள் என்ற தலைப்பில் மிக தெளிவாக சிறப்பான முறையில் தகவல்களை, விளக்கங்களை வழங்கிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய ஊடக இணைப்பாளர் மௌலவி ஷேக் ஃபரஹத் ஹாஷிம் ஹக்கானி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். நிச்சயமாக இந்த நோன்பு திறக்கின்ற நேரம், துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம். நீங்களும் நிறைய துவாக்களை கேளுங்கள். நாளைய தினமும் இதே நேரம் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رمضان يا رمضان يا رمضان شهر الكتاب تلاوة وقيام رمضان يا رمضان يا رمضان شهر الكتاب تلاوة وقيام